வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். பவித்ரா அவள் வேலை செய்யும் கம்பெனி முதலாளி ஹர்ஷவர்தனை சந்தித்து அட்வான்ஸ் தொகை வாங்க அப்பாயின்மெண்ட் ஏதும் வாங்க வேண்டுமா என்று மேனேஜரிடம் கேட்டாள். யோசனையாய் தன் மோபாயை தேய்த்து கொண்ட மேனேஜர் டிராயரில் இருந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து பவியிடம் கொடுத்தார். இதில் ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ், ரிசப்ஷன் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. அப்பாயின்மெண்ட் வாங்கணுமான்னு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. யூஸ்வலாக நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸாக இருந்தால் அப்பாயின்மெண்ட் தேவை இருக்காது. டைரெக்டாக போய் சாரை பார்க்கலாம். நாளைக்கு சனிக்கிழமை ஹெட் ஆஃபீஸ் பாதி நாள் தான் ஒர்க்கிங். நீங்கள் எப்போ போக போகிறீங்க என்று மேனேஜர் கேட்க, நாளைக்கே போகணும் சார், ரொம்ப அர்ஜெண்ட். நான் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு போகிறேன். நாளைக்கு நீங்கள் ஒரு 1 hour பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் போய் சாரை மீட் பண்ணிட்டு வந்துடுவேன் என்று பவி கெஞ்சும் குரலில் கேட்க, சரி 1 hour பர்மிஷன் கொடுக்குறேன், சீக்கிரமாக போய் பேசிட்டு வந்துடுங்க என்று சொல்லிவிட்டு மேனேஜர் கிளம்பிவிட, நாளைக்கு ஹெட் ஆஃபீஸ் போய் பேசி புரிய வைத்து எப்படியாவது அட்வான்ஸ் பணத்தை வாங்கிடணும் என்று மனதில் நினைத்தவளாய் வெளியில் வந்தாள் பவித்ரா. அவளுக்காக அகிலாவும் குணாவும் காத்திருந்தார்கள். என்னடி மேனேஜர் ஓகே சொல்லிட்டாரா என்று அகிலா கேட்க, ஓகே தான், ஆனால் 20 லட்சம் வேணும்னு சொன்னதும் வாயை பிளந்துட்டாரு. 2 லட்சம் வேணும்னா பிரான்ச் மேனேஜராக என்னால் சாங்ஷன் பண்ண முடியும். அதுக்கு மேலே பணம் வேணும்னா ஹெட் ஆஃபீஸ் போய் முதலாளியை நேரில் பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் நாளைக்கே போய் சாரை பார்க்கலான்னு இருக்கேன். அவர் கையில் காலில் விழுந்தாவது அட்வான்ஸை எப்படியாவது வாங்கிடணும், இல்லைன்னா அம்மாவை சமாளிக்க முடியாது என்று பவித்ரா தவிப்புடன் சொல்ல, மேனேஜர் சொல்கிறதும் சரிதான் பவி. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நம்ம ஆஃபீஸில் யாருக்கும் இவ்வளோ அதிகமான பணம் அட்வான்ஸாக கொடுத்தது இல்லை. ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு வை, 20 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டு நீ ஆயுசுக்கும் இந்த ஆஃபீஸ்லேயே வேலை பார்த்து அடைக்க போறியா என்று குணா யதார்த்தமாக கேட்க, வேற வழி, அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நானும் அம்மாவும் 2 பேர் மட்டும்தான். எங்களுக்கு பெருசாக செலவு ஒன்றும் இருக்காது குணா. மொத்த சம்பள பணத்தையும் வச்சு கடனை சீக்கிரமாகவே அடைச்சிடுவேன் பவித்ரா நம்பிக்கையாய் சொல்ல, முதல்ல பணம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அதை எப்படி திருப்பி அடைக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. எனக்கு இப்போ பயங்கரமாக பசிக்குது, போலாமா என்று அகிலா கேட்க, சரி போலாமா என்று மூவரும் ஆட்டோ பிடித்து குணாவின் வீட்டு விலாசத்தை சொல்லி ஏறி அமர்ந்தனர். இங்கு பவித்ராவின் வீட்டில் மீண்டும் ஒரு பெண் பார்க்கும் படலம் நடந்து கொண்டிருந்தது. பஜ்ஜியும் சொஜ்ஜியும் பெண் வீட்டாரின் தட்டுக்களை நிறைத்திருக்க, அதை மென்று கொண்டே ரஞ்சனியை மேலிருந்து கீழாக பார்த்து கொண்டிருந்தான் முத்துவேல், அவளை பெண் பார்க்க வந்திருந்த மாப்பிள்ளை. குணா, அகிலா, பவித்ரா மூவரும் குணாவின் வீட்டை அடைய குணாவின் அம்மா கோதை அவர்கள் மூவரையும் வரவேற்றார். அம்மா எப்படி இருக்கீங்க என்று அகிலாவும் பவித்ராவும் கேட்க, நல்லா இருக்கேம்மா, நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க? அம்மா தான் உங்களை வந்து பார்க்க முடியாது, நீங்களாவது அப்பப்போ வீட்டுக்கு வந்து போகலாம்ல என்று கோதை அன்பாய் கேட்க, வரோம்மா, இனிமே அடிக்கடி வருவோம். அஞ்சலி இன்னும் காலேஜ்லேருந்து வரலையாம்மா என கேட்டாள் பவித்ரா. அவள் வர்ற நேரம்தான், நீங்கள் உள்ள வாங்க என்று அழைத்து சென்ற கோதை அவர்களை வரவேற்பறையில் உட்கார வைத்துவிட்டு சமையல் அறைக்கு சென்றார். டிவியை ஆன் செய்து அகிலாவின் கையில் ரிமோட்டை கொடுத்த குணா, பார்த்துட்டுருங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் என்று உடைமாற்ற அறைக்கு சென்றான். அதற்குள் சமையல் அறையில் ஏதோ சத்தம் கேட்க, அம்மா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், இங்கே வந்து உட்காருங்க, உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நாங்கள் உங்களை பார்க்க தான் வந்தோம் என்று குரல் கொடுத்தாள் அகிலா. நான் என்னம்மா வேலை செய்கிறேன், எல்லா வேலையும் குணா தான் செய்கிறான், இதோ வந்துடுறேன் என்றவர் அடுத்த 10 நிமிடத்தில் ஒரு தட்டு நிறைய சமோசாவையும் சுட சுட டீயையும் எடுத்து வந்தார். என்னம்மா நீங்க எதுக்கு இதெல்லாம் செஞ்சீங்க, குணா ஃபோன் பண்ணி சொன்னானா என்று பவித்ரா அக்கறையாய் கேட்க, இப்போ முன்ன மாதிரி இல்லைம்மா, கொஞ்சம் உடம்புக்கு பரவாயில்ல. நீங்கள் என்ன தினமுமா வரீங்க, என்னைக்கோ ஒரு நாள் வரீங்க, ஆஃபீஸ்லேருந்து களைச்சு போய் வந்திருப்பீங்க, பசிக்கும், சாப்பிடுங்க என்று அவர் சொல்ல, அவரிடமிருந்து சங்கோஜமாய் தட்டை வாங்கி கொண்ட இருவரும் சாப்பிடாமல் இருக்க, சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், காலையில் துவைச்சு போட்ட துணியெல்லாம் காஞ்சிருக்கும், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கோதை சென்றுவிட, அதற்குள் குணாவும் அங்கு வந்து சேர்ந்து விட, குணா, நாங்கள் உன்கிட்ட கேட்டா நீ எதுக்கு அம்மாவுக்கு வேலை வச்ச, கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க பாவம் என்று அகிலா வருத்தப்பட, வாவ், அம்மா அனியன் சமோசா செஞ்சிருக்காங்களா, சத்தியமா நான் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல அகிலா, நீங்க கூட வரீங்கன்னு மட்டும்தான் சொன்னேன், அம்மாவே செஞ்சிருக்காங்க பாத்தியா, நீ கேட்டது அம்மாவுக்கு கேட்டுருச்சு என்று சிரித்து கொண்டே கூறினான் குணா. குணா, அம்மாவுக்கு வயிற்று வலி இப்போ எப்படி இருக்கு, டாக்டர் என்ன சொன்னாரு என்று பவித்ரா கேட்க, அவங்க வயிற்று வலி குறைஞ்சிருக்கு, தினமும் மெடிசன் போட்டுட்டு தான் இருக்காங்க,
வயிற்றுக்குள்ளே இருக்கிற கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாதான் வலி நிரந்தரமாக சரியாகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. உள்ளே இருக்கிறது சாதாரண கட்டி தான். அம்மா கொஞ்சம் வீக்காக இருக்கிறதால ஹெல்த் இம்ப்ரூவ் ஆன பிறகு ஆப்ரேஷன் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காரு. பயப்படுற மாதிரி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு என்று குணா சொல்லவும், தேங்க் காட் என்றாள் அகிலா. அதற்குள் குணாவின் தங்கை அஞ்சலியும் கல்லூரியிலிருந்து வந்துவிட நால்வரும் அரட்டை அடித்து கொண்டு நேரத்தை கடத்தினார்கள். அஞ்சலி, நீ இப்போ கடைசி வருஷம் தானே படிக்கிற, முடிச்சுட்டு மேலே படிக்க போறியா இல்லை வேலைக்கு போக போறியா என்று அகிலா கேட்க, எனக்கு வேலைக்கு போகணும்னு தான் ஆசை. அண்ணா மேலே படிக்க சொல்கிறாரு, அதான் என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். அக்கா, உங்கள் சஜஷன் என்ன என கேட்டாள் அஞ்சலி. நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சா வேலைக்கு சேர்ந்துடு, அப்படியே பார்ட் டைமில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிக்கோ, அதுதான் பெஸ்ட் என்று ஐடியா கொடுத்தாள் அகிலா. அக்கா நீங்க என்று அவள் பவித்ராவிடம் கேட்க, நானும் அதையே தான் சொல்லுவேன். வேலை கிடைக்கிறது தான் கஷ்டம், படிப்பு எந்த வயசில் வேணும்னாலும் படிச்சுக்கலாம் என்று அவர்கள் மூவரும் பேசிக்கொண்டிருக்க குணா சமையல் அறைக்கு சென்றான். சிறிது நேரத்தில் சுவையான பாஸ்தாவுடன் வந்தான். சூப்பரா சமைக்கிற குணா, பேசாம நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாமா சாப்பிட்டு கொண்டே அகிலா கேட்க, எதுக்கு சமைக்கிறது எல்லாம் நீயே சாப்பிட்றதுக்கா என்றான் குணா கிண்டலாக. குணா கல்லூரியில் படிக்கும் காலத்தில் அவன் அம்மாவிற்கு உடல் நலக்குறைவு ஏற்படும் போதெல்லாம் அவனே சமையலறைக்கு சென்று அம்மாவுக்கு கஞ்சி செய்து கொடுத்துவிட்டு அவனுக்கும் தங்கைக்கும் வேண்டிய உணவை தயாரித்து கொள்வான். அப்படி ஆரம்பித்ததுதான் அவனுடைய இந்த சமையலறை பயணம். குணா வீட்டில் அவனுடைய அம்மா தங்கை என்று எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பேசி கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. மணி 8 இருக்க, நேரமாச்சு குணா, நாங்கள் கிளம்புறோம், அம்மா போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு அகிலாவும் பவித்ராவும் வீட்டிற்கு கிளம்ப, அடிக்கடி வந்துட்டு போங்கம்மா என்று கோதை சொல்ல, அம்மா பவித்ரா அக்காவை எப்பவெல்லாம் பொண்ணு பார்க்க வராங்களோ அப்போ நாங்கள் இங்கே வந்துடுவோம், எங்கள் தொல்லையை நீங்கள் பொறுத்துக்கணும் என்று அகிலா சொல்லவும், அதனால என்னம்மா, இது உங்கள் வீடு மாதிரி, நீங்கள் எப்போ வேணும்னாலும் வந்துட்டு போகலாம் என்றார் கோதை. அன்று பவித்ரா வீடு வரும்போது இரவு மணி 8:30 ஆகிவிட்டது. அவளை பார்த்தவுடன் ஓடி வந்த கமலா, பவி வந்துட்டியாடி, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் என்று சொல்ல, என்னம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போயிட்டாங்களா என்று கேட்டுக்கொண்டே சமையலறைக்கு சென்று தண்ணீரை எடுத்து குடித்தாள் பவித்ரா. சமையலறை சிங்கில் குவிந்து கிடந்த பாத்திரங்களை பார்த்ததுமே மாப்பிள்ளை வீட்டார் வந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டாள். அவங்க 5 மணிக்கே வந்துட்டாங்க. மாப்பிள்ளை ரஞ்சனி கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாரு, பேசிட்டு வந்து ரஞ்சனியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு என்று கமலா சந்தோஷமாய் சொல்ல, தன் கைப்பையை டேபிளின் மேல் வைத்துவிட்டு முகம் கழுவி வந்த பவி, அப்போ இந்த இடம் முடிஞ்சிடுமா என்று கேட்க, மாப்பிள்ளை தாண்டி ரஞ்சனி கிட்ட பேசிட்டு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, ஆனால் அவங்க அம்மா இன்னும் எதுவும் சொல்லலை, வீட்டுக்கு போய் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க என்றாள். மாப்பிள்ளைக்கு என்ன வயசு என்று பவித்ரா கேட்க, 37 என்றாள் கமலா. வயசு வித்தியாசம் அதிகமாக இருக்கே, அக்கா என்னம்மா சொன்னா, அவளுக்கு ஓகேவா பவித்ரா யோசனையாய் கேட்க, அக்காவுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சு போச்சு என்றாள் கமலா. கூட பிறந்தவங்க என்று பவித்ரா கேட்க, ஒரு அண்ணன் இருக்காரு, கல்யாணமாகி டைவர்ஸ் ஆயிருக்கு, அதனால தம்பிக்கு கல்யாணம் தட்டி போய்கிட்டே இருந்திருக்கு, அதனால தான் கொஞ்சம் குறை இருந்தாலும் பரவாயில்லன்னு ரஞ்சனியை கேட்டு வந்திருக்காங்க கமலா சந்தோஷமாய் சொல்ல, மாப்பிள்ளையோட அண்ணனுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சா, எதனால என கேட்டாள் பவித்ரா. தெரியலடி, நான் அதையெல்லாம் கேட்டுக்க போகல, அவங்க கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஒன்றா குடும்பம் நடத்தியிருக்காங்க, அப்புறம் ஏதோ மனஸ்தாபம் 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது எப்படியோ போகட்டும், ரஞ்சனியை பிடிச்சிருக்குன்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாரு, அதுவே பெரிய சந்தோஷம், இந்த இடம் கண்டிப்பாக முடிஞ்சிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி சரி, நீ போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று கமலா சொல்ல, எனக்கு எதுவும் வேண்டாமா, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சரிம்மா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் படுக்கிறேன் என்று சொன்னவளிடம், பவி இருடி, அந்த அட்வான்ஸ் பண்ண விஷயம் என்று கமலா இழுக்க, அம்மா மேனேஜர்கிட்ட பேசியிருக்கேன், நாளைக்கு ஹெட் ஆஃபீஸ் போய் பாஸ்கிட்ட பேச சொல்லியிருக்காரு, போனாதான் தெரியும். முகத்தில் சோர்வுடன் பேச, என்னடி போனாதான் தெரியும்னு சொல்ற, அப்போ பணம் சந்தேகம்தானா, கடவுளே கல்யாணம் கூடி வந்த நேரத்தில் கையில் காசு இல்லாமல் போச்சே என்று கமலா அந்த இரவு நேரத்தில் புலம்ப ஆரம்பிக்க, அம்மா பணம் கிடைச்சிடும், நீயே ஏதாவது யோசிச்சுட்டு புலம்பாத, எனக்கு டயர்டாக இருக்கு, நான் போய் படுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தூங்கச் சென்றவளின் மனதில் நாளை முதலாளியை பார்த்து என்ன பேசுவது, பணம் கிடைக்குமா கிடைக்காதா போன்ற 1000 கேள்விகள் மண்டையை குடைந்து தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்க, புரண்டு புரண்டு படுத்தவள் போட்டோவில் இருந்த தந்தையின் முகத்தை பார்த்தாள்.
பின் அவர் வழி காட்டுவார் என்ற நம்பிக்கையில் தூங்கி போனாள். அடுத்த நாள் மதிய உணவு இடைவேளையில் குணா மற்றும் அகிலாவோடு சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் பவித்ரா. பவி, ஹெட் ஆஃபீஸ் போன் பண்ணியா? சாரை பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடைச்சதா? அப்பளத்தை கொறித்து கொண்டே அகிலா கேட்டாள். கால் பண்ணேன்டே. சனிக்கிழமைங்கிறதால சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சார் ஆஃபீஸில் இருப்பாராம். நம்ம ஸ்டாஃப்னா அப்பாயின்மெண்ட் எதுவும் தேவை இல்லையா? நீங்கள் வந்து டைரெக்டாக சாரை பார்க்கலான்னு சொன்னாங்க. ஒரு 3 மணிக்கு மேனேஜர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கிளம்பலான்னு இருக்கேன். முடிச்சுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன், நீ கிளம்பிடு என்றாள் பவித்ரா. வேணும்னா நானும் உன் கூட வருவா பவி என்று அகிலா கேட்க, மேனேஜர்கிட்ட பர்மிஷன் வாங்குறது கஷ்டம் அகிலா. நம்ம ஆஃபீஸ் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் என்றவள். அது சரி, நம்ம பாஸ் எப்படி, ரொம்ப ஸ்ட்ரிக்டா? நான் ஒரே ஒரு முறை தான் அவரை பார்த்துருக்கேன், நம்ம புதுசாக வேலைக்கு சேர்ந்தப்போ பிரான்ச் ஓப்பனிங் பார்ட்டியில் என்று பவித்ரா கூற, யாருக்கு தெரியும், நானும் உன் கூட தானே இருக்கேன் என்றாள் அகிலா. போன மாதம் ஹெட் ஆஃபீஸில் நடந்த மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். அப்போ அவரை பார்த்தேன். சின்ன வயசுனாலும் எல்லாருமே அவர்கிட்ட பேச கொஞ்சம் பயப்பட்டாங்க. ரொம்ப டேலண்டட், கொஞ்சம் திமிராவும் தெரிஞ்சாரு என்று குணா சொல்ல, டேலண்ட் இருந்தால் திமிரும் கூடவே இருக்கும் போல. ஏய் பவி, பார்த்து பேசடி என்று அகிலா சொல்ல, இப்போதே பவித்ராவின் வயிற்றில் புளியை கரைத்தது. வீக்லோ ஹெட் ஆஃபீஸ். ஹர்ஷவர்தன் அவன் அறையில் இருந்தான். மே ஐ கமின் சார் என்ற குரலுடன் அறை கதவு தட்டப்பட்டது. எஸ் என்று ஹர்ஷா தன் கர்ஜனை குரலில் பதில் கொடுத்தான். அவன் பர்சனல் செக்ரட்டரி அருண் உள்ளே வந்தான். காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை அருண் ஹர்ஷாவின் PA. ஹர்ஷா அவனுக்கு பாஸ். அலுவலக நேரம் போக மற்ற நேரங்களில் இருவரும் நல்ல நண்பர்கள். சிறு வயதில் கிரிக்கெட் விளையாடும் போது உண்டான பழக்கம். அதற்கு பிறகு ஹர்ஷா வெளிநாடு சென்று விட்டான். அவன் மீண்டும் இந்தியா வந்து தொழில் தொடங்கிய நேரத்தில் வேலை தேடிக்கொண்டிருந்த அருண் அவன் கண்ணில் பட நல்ல சம்பளம் கொடுத்து அவனை தன் பர்சனல் செக்ரட்டரியாக சேர்த்து கொண்டான் ஹர்ஷா. இப்போதைக்கு ஹர்ஷா மனம் விட்டு பேசக்கூடிய ஒரே ஆள் என்றால் அது அருண் தான். அவன் அந்தரங்கம் முழுவதும் தெரிந்தவனும் அவன்தான். உள்ளே வந்தவன், ஹர்ஷா, உன்னை பார்க்க அந்த ரீனா வந்திருக்கா என்று சொல்ல, தன் முன் வைக்கப்பட்டிருந்த ஃபைல்களில் இருந்த கொட்டேஷன்களை பார்த்து கொண்டிருந்த ஹர்ஷா, ரீனாவா, யார் அது என்று கொட்டேஷன்களை ஆராய்ந்தபடியே கேட்டான். ரீனா தெரியாதா என்று அருண் கேட்க, ரீனானா அவ என்ன உலக அழகியா? பேரை சொன்னதும் தெரியறதுக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா யாருன்னு சொல்லிட்டு போ என்றான் ஹர்ஷா. அதானே, ஒரு பொண்ணா இருந்தா பேரை ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கதான் வாரத்துக்கு 4 என்று ஏதோ சொல்ல வந்தவன் வாய்க்குள்ளேயே முணுமுணுத்து கொள்ள, ஏய் சத்தமா பேசுடா என்றான் ஹர்ஷா கனத்த குரலில். உடனே அருண், அரசே, ரீனா என்பவள் தங்களை சந்தோஷப்படுத்த அந்த புறத்திற்கு வந்த அழகிகளில் ஒருத்தி. இந்த வாரம் புதன்கிழமையன்று உங்கள் கட்டிலை அலங்கரித்தவள் என்று செந்தமிழில் சொல்ல, நிமிர்ந்து அருணின் முகத்தை பார்த்தவன், என்னடா கிண்டலா? பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டாளே, திரும்பவும் எதுக்கு வந்திருக்கா? என் பாலிசியை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டாளே, திரும்ப எதுக்கு வந்தா என்று ஹர்ஷா கேட்க, உண்மைதான், ஆனால் தங்கள் ஆண்மையில் மயங்கியவள் நிரந்தரமாக தங்கள் அந்த புறத்திற்கு ராணியாக வேண்டும் என்ற ஆசையில் வந்திருக்கிறாள் என்று அவன் மீண்டும் செந்தமிழில் கலாய்க்க, ஏய் என்கிட்ட நல்ல அடி வாங்க போற, ஒழுங்கா பேசுடா என்றவன் பக்கத்தில் இருந்த பூச்சாடியில் இருந்த பிளாஸ்டிக் பூச்செண்டை எடுத்து அருணின் மேல் வீசினான். என்னை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்லடா, நீயே அவகிட்ட பேசி அனுப்ப வேண்டியது தானே, இது கூட உன்னால ஹேண்டில் பண்ண முடியாதா? இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பு என்று ஹர்ஷா கராராய் கூற, வெளியில் சென்ற அருணும், சார் உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாருமா, இனிமே ஆபீஸ் பக்கம் வரக்கூடாது என்று சொல்ல, ஹர்ஷவர்தனின் அழகையும் பணத்தையும் தனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் வந்த ரீனாவோ நினைத்த காரியம் நிறைவேறாத ஏமாற்றத்தில் அங்கிருந்து சென்று விட்டாள். பவித்ரா ஹர்ஷவர்தனை சந்திக்க கிளம்பி கொண்டிருக்க, ஓகேடி, சாரை மீட் பண்ணிட்டு ரிசல்ட் என்னன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லு. ரிசல்ட் பாசிட்டிவா இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கும் போதும் இதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன் என்று அகிலா சொல்லி சிரிக்க, அவளிடம் வந்த குணா, ஏய் அப்ப நீயும் காலம் பூரா இந்த ஆபீஸ்ல இருக்க போறதா முடிவு பண்ணிட்டியா? ஒருவேளை உன் வருங்கால புருஷன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா என்ன செய்வ என்று கேட்க, ரொம்ப சிம்பிள், வாங்கின கடனை அவனையே கட்ட சொல்லிடுவேன் என்றாள் அகிலா. நீ செய்வமா என்றவன் பவித்ராவிடம் திரும்பி, பவி, நான் வேணும்னா மேனேஜர் கிட்ட கேட்டுட்டு உன்னை பைக்ல டிராப் பண்ணவா என கேட்டான். வேண்டா குணா, ஆட்டோலேயே போய்க்கிறேன் என்று மேனேஜரிடம் சென்று பர்மிஷன் வாங்கி கொண்டு இன்றோடு தன் வாழ்க்கையே மாறப்போகிறது என்ற உண்மை தெரியாமல் ஹர்ஷவர்தனை சந்திக்க கிளம்பினாள் பவித்ரா.